என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கடன்களின் பாரத்தால் சோர்ந்து போயிருக்கிறாயா? ஒவ்வொரு இரவும் கண்ணீருடன் ஒரு விடிவு காலம் வராதா என்று அழுது கொண்டிருக்கிறாயா? உனது வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதைக் கண்டு உன் இதயம் வலிக்கிறதா? உனது உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் விரக்தியில் இருக்கிறாயா? உனக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இன்று இந்த நொடியில் பரலோகம் உனக்காக திறக்கப்படுகிறது. உனது கண்ணீரை தேவன் கண்டார். உனது ஜெபங்களைக் கேட்டார். இன்று இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல. இது அற்புதங்களின் இரவு. இது விடுதலையின் இரவு. பிரதான தூதர்கள் உனக்காக இறங்கி வரும் நேரம் இது. உன் இதயத்தை தயார் செய். உன் விசுவாசத்தை நிலைநிறுத்து. ஏனென்றால் தேவதூதர்களின் சேனைகள் உன் வீட்டிற்குள் பிரவேசிக்கப் போகின்றன. உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனத்தை நீ கேட்கப் போகிறாய். நாம் ஜெபத்தில் நுழைவதற்கு முன் இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்துகொள். நான் 3 பிரதான தூதர்களின் தெய்வீக பிரசன்னத்தை அழைக்கிறேன். முதலாவதாக, பரலோக சேனைகளின் தளபதியான புனித மிக்கேல். அவர் தனது நெருப்பு வாளால் உன்னைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு தீய கட்டுகளையும் தடைகளையும் உடைக்க வருகிறார். இரண்டாவதாக, தேவனுடைய குணமாக்கும் கரமான பிரதான தூதர் ரபேல். அவர் உனது உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் உள்ள ஒவ்வொரு காயத்தையும் நோயையும் குணமாக்க வருகிறார். மூன்றாவதாக, தேவனுடைய நற்செய்தியை கொண்டு வரும் பிரதான தூதர் கேப்ரியல். அவர் உனக்கு நிதி அற்புதங்களையும் செழிப்பின் செய்தியையும் கொண்டு வருகிறார். இந்த 3 தெய்வீக சக்திகளும் இப்போது ஒன்றிணையும் போது எப்பத்தா என்ற வல்லமையுள்ள வார்த்தை செயல்படுத்தப்படுகிறது. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். உனக்கு எதிராக மூடப்பட்டிருந்த ஒவ்வொரு கதவும், செழிப்பின் ஒவ்வொரு வழியும், ஆரோக்கியத்தின் ஒவ்வொரு ஊற்றும் இப்போது திறக்கப்படப் போகிறது. விசுவாசத்துடன் இந்த வார்த்தைகளைப் பெற்றுக்கொள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் இப்போது பரலோகத்தின் அதிகாரத்தை அழைக்கிறேன். பிரதான தூதர் மிக்கேலே, தேவனுடைய மாபெரும் தளபதியே, உமது நெருப்பு வாளுடன் இப்போது என் சகோதரன், என் சகோதரியின் வாழ்க்கையில் பிரவேசியும். நான் கட்டளையிடுகிறேன். அவர்களை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையும் இப்போதே தகர்க்கப்படட்டும். தலைமுறை தலைமுறையாக அவர்களை பின்தொடரும் ஒவ்வொரு மூதாதையர் சாபமும், வறுமையின் ஆவியும், தோல்வியின் ஆவியும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். அவர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமை கொண்டவர்களின் தீய கண்கள், அவர்களுக்கு எதிராக பேசப்பட்ட தீய வார்த்தைகள், அவர்களுக்கு எதிராகச் செய்யப்பட்ட சூனியம், பில்லி சூனியம், ஏவல் அனைத்தும் இப்போது சக்தியிழந்து போகட்டும். புனித மிக்கேலின் வாள் அந்த அசுத்த ஆவிகளின் சங்கிலிகளை துண்டிக்கட்டும். அவர்களின் நிதிநிலையை தடுத்திருக்கும் கண்ணுக்குத் தெரியாத தடைகள், அவர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் தீய சக்திகள், அவர்களின் குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கும் பிசாசின் தந்திரங்கள் அனைத்தும் இப்போது வெட்டப்படட்டும். நெருப்பு, பரலோகத்தின் அக்கினி இப்போது இறங்கி அவர்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு தீய சக்தியையும் சுட்டெரிக்கட்டும். அவர்களின் வீட்டில், அவர்களின் பணியிடத்தில், அவர்களின் வாகனத்தில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு தீய பொருளும் இப்போது அழிக்கப்படட்டும். அவர்களின் பெயருக்கு எதிராக எழுதப்பட்ட ஒவ்வொரு தீய குறிப்பும், சாத்தானின் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பதிவும் இப்போது கிறிஸ்துவின் இரத்தத்தால் அழிக்கப்படட்டும். நான் விடுதலையை அறிவிக்கிறேன். உங்கள் ஆவிக்கு விடுதலை, உங்கள் மனதிற்கு விடுதலை, உங்கள் சரீரத்திற்கு விடுதலை. புனித மிக்கேலின் வீரர்கள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைக்கிறார்கள். எந்த தீங்கும் உங்களை அணுகாது, எந்த நோயும் உங்களைத் தொடாது, எந்த வறுமையும் உங்கள் வாசற்படியில் நிற்காது. நீங்கள் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது தேவனுடைய பிரகடனம். ஆமென். புனித மிக்கேலின் வாள் தொடர்ந்து செயல்படும்போது நான் இப்போது ஆழமான சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமது நெருப்பால் இவர்களை முழுமையாக நிரப்பும். இவர்களின் இரத்தத்தில், இவர்களின் எலும்புகளில், இவர்களின் நரம்புகளில் கலந்திருக்கும் ஒவ்வொரு தீய விஷத்தையும் இப்போது அகற்றும். கடந்த காலத்தின் காயங்கள், மன்னிக்க முடியாததினால் ஏற்பட்ட கசப்புகள், நிராகரிப்பின் வலிகள், துரோகத்தின் நினைவுகள் அனைத்தும் இப்போது உமது அன்பின் அக்கினியால் எரிக்கப்படட்டும். அவர்களின் ஆழ்மனதில் பதுங்கியிருக்கும் ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு கவலையும், ஒவ்வொரு எதிர்மறை சிந்தனையும் இப்போது வேரோடு பிடுங்கப்படட்டும். நான் கட்டளையிடுகிறேன். தோல்வியின் மனப்பான்மை வெளியேறட்டும். தன்னம்பிக்கையின்மையின் ஆவி வெளியேறட்டும். தள்ளிப்போடும் ஆவி வெளியேறட்டும். சந்தேகத்தின் ஆவி வெளியேறட்டும்.
உங்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. நீங்கள் எப்போதும் கடனாளியாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் குணமடைய மாட்டீர்கள் என்று உங்கள் காதுகளில் கிசுகிசுக்கும் ஒவ்வொரு பொய்யான குரலும் இப்போது இயேசுவின் நாமத்தில் அமைதியாகட்டும். தேவனுடைய சத்தியம் மட்டுமே உங்கள் இதயத்தில் ஒலிக்கட்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் வெற்றியாளர்கள். நீங்கள் தலை, வால் அல்ல. நீங்கள் மேலே இருப்பீர்கள், கீழே அல்ல. இந்த சத்தியம் உங்கள் ஆவியின் ஒவ்வொரு அணுவிலும் பதியட்டும். புனித மிக்கேலின் வாள் உங்களை கடந்த காலத்தின் சிறையிலிருந்து விடுவிக்கிறது. நீங்கள் இனி கடந்த காலத்தின் கைதி அல்ல. நீங்கள் நிகழ்காலத்தின் வெற்றியாளர் மற்றும் எதிர்காலத்தின் சுதந்திரவாளி. இந்த சுத்திகரிப்பு முழுமையானது. இந்த விடுதலை நிரந்தரமானது. உங்களின் பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. இதோ எல்லாம் புதிதாகிவிட்டது. ஆமென். விடுதலையின் அடித்தளம் இடப்பட்டாயிற்று. இப்போது நான் எதிரிகளின் கோட்டைகளை தாக்குகிறேன். பிரதான தூதர் மிக்கேலே, உமது படையுடன் சென்று என் சகோதரன், என் சகோதரியின் நிதி ஆதாரங்களை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு பிசாசின் அதிபதியையும் தாக்குங்கள். அவர்களின் பணத்தை கட்டுப்படுத்தும் வறுமையின் அதிபதியே, இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கண்டிக்கிறேன். உன் பிடியை இப்போது விட்டுவிடு. அவர்களின் வங்கிக் கணக்குகளை, அவர்களின் முதலீடுகளை, அவர்களின் சொத்துக்களை நீ இனி கட்டுப்படுத்த முடியாது. அவர்களின் வருமானத்தை விழுங்கும் ஒவ்வொரு பைசாசின் திருடனும் இப்போது அம்பலப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படட்டும். அவர்களின் வியாபாரத்தில், அவர்களின் வேலையில் குழப்பத்தை உருவாக்கும் ஒவ்வொரு தீய ஆவியும் இப்போது கட்டுப்பட்டு பாதாளத்திற்கு அனுப்பப்படட்டும். அவர்களுக்கு வரவேண்டிய பணத்தை தடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தையும் தேவன் இப்போது தொடட்டும். தாமதமான சம்பளங்கள், வாராக்கடன்கள், சற்றீதியாக வரவேண்டிய இழப்பீடுகள், வராத இன்சூரன்ஸ் பணம் அனைத்தும் இப்போது விடுவிக்கப்படட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். புனித மிக்கேலின் வாள் அந்த தடைகளை உடைத்து பணப்புழக்கத்திற்கான வழியை திறப்பதாக. அவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் உள்ள ஒவ்வொரு வழக்கிலும், அவர்களுக்கு அநீதி இழைக்க நினைக்கும் ஒவ்வொரு வழக்கறிஞரின், நீதிபதியின் திட்டத்திலும் தேவனுடைய குழப்பம் உண்டாகட்டும். தேவதூதர்கள் இப்போது அந்த நீதிமன்ற அறைகளுக்குள் சென்று இவர்களுக்குச் சாதகமாக சூழ்நிலைகளை மாற்றுவார்களாக. அநீதியான தீர்ப்புகள் ரத்து செய்யப்படட்டும். பொய்யான குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்படட்டும். அவர்களின் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவனுடைய நீதி இப்போது வெளிப்படும். திருடப்பட்ட அனைத்தும் 7 மடங்காக திரும்பக் கொடுக்கப்படட்டும் என்று நான் அறிவிக்கிறேன். நிதி ரீதியான அடக்குமுறையின் சகாப்தம் முடிந்துவிட்டது. தெய்வீக திருப்பத்தின் சகாப்தம் தொடங்கிவிட்டது. ஆமென். இப்போது சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட இந்த நிலத்தில் நான் ஆசீர்வாதத்தின் விதைகளை விதைக்கிறேன். புனித மிக்கேலே, தீய சக்திகளை அகற்றியதற்காக நன்றி. இப்போது உமது வாள் தீயதை வெட்டுவது மட்டுமல்லாமல் ஆசீர்வாதங்களுக்கான வழியையும் வெட்டித் திறப்பதாக. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதில் பிரியமாக இருக்கிறார். எனவே நான் இப்போது பரலோகத்தின் ஜன்னல்களை திறக்கிறேன். பிதாவே, உமது பிள்ளைகள் மீது உமது ஆசீர்வாதங்களை மழையாகப் பொழியும். அவர்களின் களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். அவர்களின் வங்கிக் கணக்குகள் பெருகட்டும். அவர்கள் கைகள் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் ஆசீர்வதியும். புனித மிக்கேலின் வாள் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கட்டும். புதிய வேலைகள், பதவி உயர்வுகள், புதிய வியாபார ஒப்பந்தங்கள், லாபகரமான முதலீடுகள் இப்போது அவர்கள் வழியில் வரட்டும். அவர்களுக்கு விரோதமாக இருந்த மனிதர்களின் இதயங்கள் இப்போது அவர்களுக்குச் சாதகமாக மாறட்டும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும். வங்கிகளில், அரசாங்க அலுவலகங்களில், நேர்காணல்களில் அவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உருவாகட்டும். அவர்களின் திறமைகள் அங்கீகரிக்கப்படட்டும். அவர்களின் உழைப்புக்கு பன்மடங்கு பலன் கிடைக்கட்டும். தேவனுடைய பாதுகாப்பு வளையம் அவர்களை சூழ்ந்திருப்பதால் எந்த பொறாமையும் எந்த தீய கண்ணும் அவர்களின் ஆசீர்வாதங்களை திருட முடியாது. இந்த ஆசீர்வாதம் ஒரு முறை மட்டும் வருவதல்ல. இது ஒரு தொடர்ச்சியான நீரோடை. அது அவர்களின் வாழ்க்கையிலும், அவர்களின் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும், அவர்களின் தலைமுறைகளிலும் பாயும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை யாரும் சபிக்க முடியாது. இது தேவனுடைய வாக்குறுதி. இது உங்களின் உரிமை. பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். புனித மிக்கேலின் பாதுகாப்புடன் நாம் இப்போது நிதி அற்புதங்களின் கட்டத்திற்குள் நுழைகிறோம். பிரதான தூதர் கேப்ரியலே, நற்செய்தியின் தூதரே, இப்போது உன் செய்தியுடன் வா. வறுமையின் செய்தி முடிந்துவிட்டது. கடனின் செய்தி முடிந்துவிட்டது.
பற்றாக்குறையின் செய்தி முடிந்துவிட்டது. இப்போது செழிப்பின் நற்செய்தியை கொண்டு வா. நான் இப்போது கட்டளையிடுகிறேன். எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. என் சகோதரன் என் சகோதரியின் நிதி வாழ்க்கை திறக்கப்படுவதாக. அவர்களின் பணப்பை திறக்கப்படுவதாக. அவர்களின் வங்கிக் கணக்குகள் திறக்கப்படுவதாக. அவர்களுக்கு பணம் வருவதற்கான எல்லா வழிகளும் இப்போது திறக்கப்படுவதாக. வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பணம் அவர்களை தேடி வரட்டும். எதிர்பாராத வழிகளிலிருந்து பணம் வரட்டும். அவர்கள் மறந்த இடங்களிலிருந்து பணம் வரட்டும். திடீர் லாட்டரி வெற்றிகள், எதிர்பாராத பரம்பரை சொத்துக்கள், திடீர் போனஸ்கள், அன்பளிப்புகள் வடிவில் பணம் வரட்டும். அவர்களின் வியாபாரம் பெருகட்டும். வாடிக்கையாளர்கள் அவர்களை தேடி வரட்டும். அவர்களின் தயாரிப்புகளும் சேவைகளும் அதிக விலைக்கு விற்கப்படட்டும். அவர்களின் கடன்கள் அனைத்தும் அற்புதமாக ரத்து செய்யப்படட்டும். கிரெடிட் கார்டு கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், கல்விக் கடன்கள் அனைத்தும் தெய்வீக சக்தியால் அடைக்கப்படட்டும். கடன் கொடுப்பவர்களின் இதயங்கள் மாறட்டும். அவர்கள் வட்டியை தள்ளுபடி செய்யட்டும். கடனை ரத்து செய்யட்டும். தேவனுடைய அற்புதம் இப்போது அவர்களின் நிதி அறிக்கைகளில் வெளிப்படட்டும். சிவப்பு எண்கள் அனைத்தும் கருப்பு எண்களாக மாறட்டும். பற்றாக்குறை உபரியாக மாறட்டும். கடன் சுதந்திரமாக மாறட்டும். எப்பத்தா, நிதி அற்புதத்தின் கதவு இப்போது திறக்கப்பட்டுள்ளது. நீ உள்ளே நுழையலாம். ஆமென். கேப்ரியலின் பிரசன்னம் நம்மைச் சூழ்ந்திருக்க, நான் ஒரு பணமழையை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். ஆம், இன்று இரவு நீ உறங்கும்போது ஒரு தெய்வீக பணமழை உன் மீது பொழியப் போகிறது. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன பிரகடனம். வானத்தின் நிதி ஜன்னல்கள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. 777 7 என்ற என் தெய்வீக முழுமையையும் பூரணத்துவத்தையும் குறிக்கிறது. தேவன் உனக்கு ஒரு முழுமையான நிதி அற்புதத்தை செய்யப் போகிறார். உன் தேவைகளைச் சந்திப்பது மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு அது அபரிமிதமாக இருக்கும். இந்த பணமழை எப்படி வரும் என்று நீ யோசிக்க வேண்டாம். அது உன் வேலை அல்ல, அது தேவனுடைய வேலை. அது ஒரு திடீர் வங்கிப் பரிமாற்றமாக வரலாம். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பாக வரலாம். அது ஒரு லாபகரமான வியாபார யோசனையாக வரலாம். அது ஒரு உறவினர் மூலம் வரும் உதவியாக இருக்கலாம். வழிகள் பல, ஆனால் ஆதாரம் ஒன்று. அது சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் இப்போது கட்டளையிடுகிறேன். பணத்தின் ஆவிகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குச் சேவை செய்ய அனுப்பப்பட்ட தூதர்களே, உங்கள் வேலையைச் செய்யுங்கள். உலகின் செல்வத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களுக்காக இவர்களிடம் கொண்டு வாருங்கள். நான் பணத்தின் மீதான சாபத்தை உடைக்கிறேன். பணம் தீயதென்ற பொய்யை உடைக்கிறேன். பணம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு கருவி. அது நற்செய்தியை பரப்பவும், ஏழைகளுக்கு உதவவும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் பயன்படும். நீ பணத்தை நிர்வகிக்கும் ஞானத்தைப் பெறுவாயாக. நீ ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருப்பாய். இந்த பணமழை உன்னை ஒருபோதும் தேவனை விட்டு பிரிக்காது. மாறாக, அது உன்னை தேவனிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும். நீ நன்றியுள்ள இருதயத்துடன் இருப்பாய். 777 7 என்ற முத்திரை இப்போது உன் நிதி வாழ்க்கையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. ஆமென். இந்த பணமழையின் பிரகடனத்தை நாம் தொடர்ந்து உறுதிப்படுத்துவோம். பிரதான தூதர் கேப்ரியலே, ஒவ்வொரு வார்த்தையையும் பரலோகத்தில் முத்திரையிடுங்கள். நான் இப்போது என் சகோதரன் என் சகோதரியின் கைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும். அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். அவர்கள் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்காக பலன் கொடுக்கட்டும். அவர்களின் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடு இனி வறுமையின் வாசஸ்தலமாக இருக்காது. இது செழிப்பின், சமாதானத்தின், மகிழ்ச்சியின் இல்லமாக இருக்கும். அவர்களின் குளிர்சாதன பெட்டி எப்போதும் நிறைந்திருக்கட்டும். அவர்களின் அலமாரிகளில் எப்போதும் உடைகள் இருக்கட்டும். அவர்களின் பிள்ளைகளின் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். கல்விச் செலவுகள், மருத்துவச் செலவுகள் அனைத்தும் எளிதாகச் செலுத்தப்படட்டும். நான் அவர்களின் வாகனங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவை பழுதடையாமல் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லட்டும். நான் அவர்களின் வேலையை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் தங்கள் வேலையில் மதிக்கப்படட்டும், கௌரவிக்கப்படட்டும், பதவி உயர்வு பெறட்டும். அவர்களின் முதலாளிகளின் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும். நான் அவர்களின் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். போட்டிகள் அவர்களுக்குச் சாதகமாக மாறட்டும். அரசாங்கக் கொள்கைகள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும். புதிய சந்தைகள் அவர்களுக்கு திறக்கப்படட்டும்.
கேப்ரியலின் தூதர்கள் இப்போது அவர்களுக்கு முன்னால் சென்று கோணலான வழிகளை நேராக்குகிறார்கள், தடைகளை நீக்குகிறார்கள், சரியான நபர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சந்திக்க வைக்கிறார்கள். இது தற்செயலானது அல்ல, இது தெய்வீக ஏற்பாடு. செழிப்பின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன, அவை மீண்டும் மூடப்படாது. இது ஒரு புதிய பருவம். விதைக்கும் காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது அறுவடை காலம். உன் அறுவடையை பெற்றுக்கொள். ஆமென். நாம் தொடர்ந்து பணப்புழக்கத்திற்கான தடைகளை நீக்குவோம். எப்பத்தா என்ற வார்த்தை தொடர்ந்து ஒலிக்கட்டும். எப்பத்தா, தாமதத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கண்டிக்கிறேன். என் சகோதரன், என் சகோதரியின் ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்தும் ஒவ்வொரு தீய சக்தியும் இப்போது வெளியேறட்டும். இனி தாமதம் இல்லை. இன்று அற்புதத்தின் நாள், இன்று விடுதலையின் நாள். எப்பத்தா, ஏமாற்றத்தின் ஆவியே, உன் பிடியை விடு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிதி ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், தவறான முதலீடுகள் ஆகியவற்றின் காயங்கள் இப்போது குணமடையட்டும். தேவன் அந்த நஷ்டங்களை லாபமாக மாற்றுவார். சாத்தான் திருடியதை தேவன் திரும்பக் கொடுப்பார். எப்பத்தா, குழப்பத்தின் ஆவியே, உன் வேலையை நிறுத்து. நிதி முடிவுகளை எடுப்பதில் உள்ள ஒவ்வொரு குழப்பமும் இப்போது நீங்கட்டும். தேவனுடைய ஞானம் அவர்களை வழிநடத்தட்டும். எங்கு முதலீடு செய்வது, எப்போது விற்பது, எப்போது வாங்குவதென்ற தெய்வீக அறிவை அவர்கள் பெறட்டும். அவர்களின் நிதி திட்டங்கள் தேவனால் வழிநடத்தப்படட்டும். எப்பத்தா, திருட்டின் ஆவியே, உன் கைகளை எடுத்துவிடு. அவர்களின் பணத்தை, அவர்களின் யோசனைகளை, அவர்களின் வாய்ப்புகளை திருடும் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு அமைப்பும் இப்போது அம்பலப்படுத்தப்படட்டும். தேவனுடைய நெருப்பு அந்த திருடர்களைச் சுட்டெரிக்கட்டும். அவர்களுக்குச் சொந்தமானது எல்லாம் அவர்களுக்கு திரும்ப வரட்டும். எப்பத்தா, மறதியின் ஆவியே, வெளியேறு. அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் இப்போது அவர்களை நினைவு கூர்வார்களாக. பல ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த கடன்கள் இப்பொழுது திரும்ப வரட்டும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய வரித் திருப்பங்கள் இப்போது வரட்டும். மறக்கப்பட்ட பங்குகள், சொத்துக்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வரட்டும். கேப்ரியலின் ஒளி ஒவ்வொரு மறைக்கப்பட்ட செல்வத்தையும் வெளிப்படுத்துகிறது. தடைகள் நீக்கப்படுகின்றன, வழிகள் திறக்கப்படுகின்றன. பணப்புழக்கம் இப்போது தாராளமாக பாய்கிறது. ஆமென். கேப்ரியலின் நற்செய்தி ஆழமாக வேரூன்றட்டும். நிதி விடுதலையின் இந்த அலை தொடரட்டும். நான் இப்போது ஒரு குறிப்பிட்ட பிரகடனத்தை செய்கிறேன். உன்னுடைய வங்கிக் கணக்கின் மீது நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பிரகடனப்படுத்துகிறேன். அந்த வங்கிக் கணக்கு இனி ஒருபோதும் பூஜ்ஜியத்தை காட்டாது. அது எப்போதும் உபரியாக இருக்கட்டும். தேவனுடைய தூதர்கள் இப்போது அந்த கணக்கிற்குள் தெய்வீக வைப்புகளை செய்யட்டும். உனக்கு எப்படி வந்தது என்று தெரியாத வழிகளில் பணம் வரட்டும். நான் உனது பணப்பையை ஆசீர்வதிக்கிறேன். அது ஒருபோதும் காலியாக இருக்காது. அது பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக மாறட்டும். நான் உனது கடன் அட்டைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவைகளின் மீதான கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படட்டும். இனிமேல் நீ கடன் வாங்குபவனாக அல்ல, கடன் கொடுப்பவனாக இருப்பாய். நான் உனது சொத்துக்களை ஆசீர்வதிக்கிறேன். உனது வீடு, உனது நிலம், உனது வாகனங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவற்றின் மதிப்பு உயரட்டும். அவை உனக்கு பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் தரட்டும். நான் உனது முதலீடுகளை ஆசீர்வதிக்கிறேன். அவை பன்மடங்காக பெருகட்டும். பங்குச் சந்தையில், ரியல் எஸ்டேட்டில் நீ முதலீடு செய்துள்ள அனைத்திலும் தேவனுடைய ஞானம் உன்னை வழிநடத்தட்டும். நஷ்டங்கள் லாபங்களாக மாறட்டும். நீ ஒரு செழிப்பான நபர். வறுமை உனது அடையாளமல்ல. கடன் உனது அடையாளமல்ல. பற்றாக்குறை உனது அடையாளமல்ல. செழிப்பு, உபரி, தாராளம் என்பதே உனது புதிய அடையாளம். இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொள். இந்த வார்த்தையை விசுவாசி. பிரதான தூதர் காப்ரியல் இந்த நற்செய்தியை உனக்கு உறுதிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில் இது இப்போது நிஜமாகிறது. ஆமென். நிதி அற்புதங்கள் நிகழும்போது அதை பெறுவதற்கான ஞானத்தையும் நாம் கேட்க வேண்டும். கேப்ரியலே, செழிப்பின் தூதரே, இவர்களுக்கு சாலமோனின் ஞானத்தை கொடுங்கள். பணத்தை நிர்வகிக்கும் ஞானம், அதை முதலீடு செய்யும் ஞானம், அதை சேமிக்கும் ஞானம், அதை தாராளமாக கொடுக்கும் ஞானம் ஆகியவற்றை அருளும். பேராசையின் ஆவி அவர்களை அணுகாமல் இருக்கட்டும். பெருமையின் ஆவி அவர்களை தாக்காமல் இருக்கட்டும். அவர்கள் எப்போதும் தாழ்மையான இதயத்துடன் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கட்டும். அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தாராள மனதை கொண்டிருக்கட்டும். அவர்கள் தங்கள் தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் உண்மையாக கொடுக்கும்போது
பரலோகத்தின் ஜன்னல்கள் இன்னும் அதிகமாக திறக்கப்படட்டும். அவர்களின் தாராள குணம் அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். அவர்கள் ஏழைகளின் ஜெபங்களைப் பெறட்டும். விதவைகளின், அனாதைகளின் கண்ணீரைத் துடைப்பவர்களாக அவர்கள் இருக்கட்டும். அவர்களின் செல்வம் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை ஆதரிக்க பயன்படட்டும். தேவன் அவர்களை ஒரு நிதி வாய்க்காலாக பயன்படுத்துவாராக. பணம் அவர்கள் வழியாக பாய்ந்து அநேகரின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் பணத்தின் எஜமானர்களாக இருப்பார்களே தவிர பணத்திற்கு அடிமைகளாக இருக்க மாட்டார்கள். இந்த தெய்வீக ஞானம் இப்போது அவர்கள் மீது இறங்குகிறது. அவர்களின் மனம் புதுப்பிக்கப்படுகிறது. அவர்கள் இனி உலகத்தின்படி சிந்திக்க மாட்டார்கள், பரலோகத்தின்படி சிந்திப்பார்கள். அவர்களின் நிதி முடிவுகள் அனைத்தும் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப இருக்கும். இது ஒரு முழுமையான மாற்றம். இது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென். நாம் கேப்ரியலின் பணமழையில் நனைந்திருக்கிறோம். இப்போது நாம் இந்த அற்புதத்தை முத்திரையிடுவோம். நான் 777 என்ற எண்ணை மீண்டும் ஒரு முறை பிரகடனப்படுத்துகிறேன். இது தேவனுடைய பூரணத்துவத்தின் முத்திரை. உன் நிதி வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு குறையும் இப்பொழுது நீக்கப்படுகிறது. ஒவ்வொரு பற்றாக்குறையும் இப்பொழுது நிரப்பப்படுகிறது. ஒவ்வொரு கடனும் இப்பொழுது ரத்து செய்யப்படுகிறது. தேவன் உனக்காக ஒரு புதிய நிதி அத்தியாயத்தை எழுதுகிறார். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு அபரிமிதம். இந்த அத்தியாயத்தில் தோல்வி இல்லை. இதில் வறுமை இல்லை. இதில் கண்ணீர் இல்லை. இதில் சந்தோஷம், சமாதானம், செழிப்பு மட்டுமே உள்ளது. இந்த புதிய அத்தியாயத்திற்குள் நீ இப்போது நுழைகிறாய். கடந்த காலத்தின் கதவுகள் மூடப்பட்டுவிட்டன. எதிர்காலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பிரதான தூதர் கேப்ரியல் உனக்கு முன்னால் சென்று உனது பாதையை ஆயத்தம் செய்கிறார். பிரதான தூதர் மிக்கேல் உனக்கு பின்னால் இருந்து உன்னை பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துகிறார். நீ தனியாக இல்லை. பரலோகத்தின் முழு சேனையும் உனக்காக வேலை செய்கிறது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள். இந்த வல்லமையை உணர்ந்து கொள். நீ இப்பொழுது வெறும் மனிதன் அல்ல. நீ தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு தெய்வீக பாத்திரம். உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உன்னால் கடன்களை வெல்ல முடியும். உன்னால் செழிப்பை அடைய முடியும். உன்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த வெற்றி உன்னுடையது. இப்போது இந்த நொடியில் அதை உனதாக்கிக்கொள். ஆமேன். இப்போது நிதி விடுதலையிலிருந்து நாம் முழுமையான ஆரோக்கியத்தின் பகுதிக்குச் செல்கிறோம். பிரதான தூதர் ரப்பேலே, தேவனுடைய குணமாக்கும் தூதரே, உமது பிரசன்னத்தால் இந்த இடத்தையும் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரையும் நிரப்பும். உமது குணமாக்கும் தைலத்தை இப்போது ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும். நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு பலவீனமும் இப்போது இந்த சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். தலையிலிருந்து பாதம் வரை நான் தெய்வீக ஆரோக்கியத்தை பிரகடனப்படுத்துகிறேன். மூளையில் உள்ள ஒவ்வொரு கட்டியும் ஒவ்வொரு அடைப்பும் இப்போது கரையட்டும். நரம்பு மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு கோளாறும், பார்கின்சன், அல்சைமர் போன்ற நோய்களும் இப்போது குணமடையட்டும். கண்கள், காதுகள், மூக்கு, தொண்டையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போது நீங்கட்டும். பார்வை தெளிவடையட்டும். கேட்கும் திறன் சீரடையட்டும். தைராய்டு சுரப்பி சரியாகச் செயல்படட்டும். கழுத்து, தோள்பட்டை வலிகள் நீங்கட்டும். இதயம் பலப்படட்டும். இரத்த அழுத்தம் சீராகட்டும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சரியாகட்டும். நீரிழிவு நோயின் ஆவி வெளியேறட்டும். நுரையீரல் சுத்தமாகட்டும். ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள் நீங்கட்டும். கல்லீரல், சிறுநீரகங்கள், கணையம் ஆகியவை முழுமையாகச் செயல்படட்டும். டயாலிசிஸ் தேவைப்படுபவர்களுக்கு புதிய சிறுநீரகங்கள் உருவாகட்டும். வயிற்றில் உள்ள ஆல்சர், செரிமான பிரச்சனைகள் குணமாகட்டும். எலும்புகளில் உள்ள ஒவ்வொரு வலியும், ஆர்த்ரைடிஸ், மூட்டு வலிகளும் நீங்கட்டும். எலும்புகள் பலப்படட்டும். தசைகள் வலுப்பெறட்டும். தோலில் உள்ள ஒவ்வொரு வியாதியும், சொரியாசிஸ், எக்ஸிமா போன்றவை மறையட்டும். புற்றுநோய் செல்கள் இப்போது சாகட்டும். கீமோதெரபியின் பக்க விளைவுகள் நீங்கட்டும். ஒவ்வொரு உறுப்பும் தேவனுடைய தெய்வீக வடிவமைப்பின்படி சரியாகச் செயல்படட்டும். இது ரபேலின் குணமாக்கும் நேரம். ஆமென். பிரதான தூதர் ரபேலின் குணமாக்கும் சக்தி தொடர்ந்து பாயட்டும். நாம் இப்போது உடல் ரீதியான குணப்படுத்துதலிலிருந்து மன மற்றும் உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதலுக்குச் செல்கிறோம். பல நோய்களின் மூலம் மன அழுத்தத்திலும் கவலையிலும் உள்ளது. எனவே நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தத்தின் ஆவியே, இந்த மனதை விட்டு வெளியேறு. கவலையின் ஆவியே,
இந்த இதயத்தை விட்டு வெளியேறு. பயத்தின் ஆவியே, இந்த ஆவியை விட்டு வெளியேறு. ஒவ்வொரு இரவும் தூக்கத்தை கெடுக்கும் தீய கனவுகள், பதட்டம், பீதி தாக்குதல்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரட்டும். தேவனுடைய சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், இப்போது அவர்களின் இதயங்களையும் மனதையும் நிரப்பட்டும். கடந்த காலத்தின் அதிர்ச்சிகரமான நினைவுகள், துஷ்பிரயோகத்தின் காயங்கள், நிராகரிப்பின் வலிகள் ஆகியவற்றால் ஏற்பட்ட ஒவ்வொரு உணர்ச்சிகரமான காயத்தின் மீதும் ரபேல் தனது குணமாக்கும் தைலத்தை பூசட்டும். அந்த நினைவுகளின் சக்தி உடைக்கப்படட்டும். மன்னிக்க முடியாத கசப்பு, கோபம், பழிவாங்கும் உணர்வுகள் அனைத்தும் இப்போது வெளியேறட்டும். அவர்கள் தங்களையும் தங்களை காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்கட்டும். மன்னித்தலின் மூலம் வரும் விடுதலையை அவர்கள் அனுபவிக்கட்டும். தனிமையின் உணர்வு நீங்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் அவர்களை எப்போதும் சூழ்ந்திருப்பதை அவர்கள் உணரட்டும். தாழ்வு மனப்பான்மை, தகுதியற்றவன் என்ற உணர்வு நீங்கட்டும். அவர்கள் தேவனுடைய பார்வையில் விலைமதிப்பற்றவர்கள் என்பதை அவர்கள் அறியட்டும். ரபேலின் ஒளி அவர்களின் மனதின் இருண்ட மூலைகளையெல்லாம் பிரகாசிக்கச் செய்து அங்கிருக்கும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் ஒவ்வொரு பொய்யையும் விரட்டட்டும். அவர்களின் மனம் கிறிஸ்துவின் மனதாக மாறட்டும். அது அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம் ஆகியவற்றால் நிரப்பப்படட்டும். ஆமென். ரபேலின் குணமாக்கும் பணி ஆழமாகச் செல்லட்டும். நான் இப்போது உறவுகளில் உள்ள நோய்களை குணமாக்க ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒவ்வொரு பிரிவினையும் கருத்து வேறுபாடும் இப்போது நீங்கட்டும். தேவனுடைய அன்பு அவர்களின் இதயங்களை இணைக்கட்டும். கள்ள உறவுகளின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். விவாகரத்தின் ஆவி வெளியேறட்டும். அவர்களின் இல்லத்தில் மீண்டும் புரிதல், சமாதானம் தழைக்கட்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி நீங்கட்டும். கீழ்ப்படியாமையின் ஆவி, கலகத்தின் ஆவி பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஞானத்துடனும் அன்புடனும் வளர்க்கட்டும். குடும்பங்களுக்குள் உள்ள சண்டைகள், சொத்துப் பிரச்சினைகள், பொறாமைகள் முடிவுக்கு வரட்டும். சகோதர சகோதரிகள் மீண்டும் ஒன்றிணையட்டும். குடும்பத்தின் மீது வைக்கப்பட்ட சாபங்கள் உடைக்கப்படட்டும். ரபேலின் குணமாக்கும் சக்தி ஒவ்வொரு குடும்ப உறவையும் சீரமைப்பதாக. நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் நீங்கட்டும். உண்மையான தெய்வீக நட்புகள் உருவாகட்டும். பணியிடத்தில் உள்ள பதட்டமான உறவுகள் சீராகட்டும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகளுடன் சமாதானம் உண்டாகட்டும். உங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு உறவும் இப்போது தேவனுடைய குணமாக்கும் கரத்தால் தொடப்படுகிறது. உடைந்த உறவுகள் சரி செய்யப்படுகின்றன. காயப்படுத்திய வார்த்தைகள் மன்னிக்கப்படுகின்றன. புதிய ஆரம்பம் கிடைக்கிறது. நீங்கள் சமாதானம் செய்பவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பிரசன்னம் மற்றவர்களுக்கு குணப்படுத்துதலை கொண்டு வரும். ஆமென். பிரதான தூதர் ரபேலின் வல்லமையால் நான் இப்போது அடிமைத்தனங்களிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை பிரகடனப்படுத்துகிறேன். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப்பொருள் பழக்கம் போன்ற ஒவ்வொரு சரீர அடிமைத்தனத்தின் சங்கிலியும் இப்போது உடைக்கப்படட்டும். அந்த பொருட்களின் மீதான இயக்கம் இப்போது நீங்கட்டும். திரும்பப் பெறும்போது ஏற்படும் அறிகுறிகள் நீக்கப்படட்டும். அவர்களின் உடல் சுத்திகரிக்கப்படட்டும். அவர்களின் மனம் தெளிவடையட்டும். ஆபாசப் படங்களுக்கு அடிமையாக்கும் போஹோத் ஆவி, சுய இன்பத்தின் ஆவி இப்போது வெளியேறட்டும். அவர்களின் கண்கள் பரிசுத்தமாகட்டும். அவர்களின் சிந்தனைகள் தூய்மையாகட்டும். தேவனுடைய பரிசுத்தத்தின் நெருப்பு அந்த அசுத்த ஆவிகளைச் சுட்டெரிக்கட்டும். சூதாட்டத்திற்கு அடிமையாக்கும் பேராசையின் ஆவி கட்டுப்படட்டும். அது அவர்களின் நிதியை அழிப்பதை நிறுத்தட்டும். உணவுப் பழக்க வழக்கங்களில் உள்ள கோளாறுகள், அதிகமாக சாப்பிடுவது அல்லது சாப்பிடாமல் இருப்பது போன்றவை குணமாகட்டும். அவர்களின் உடல் தேவனுடைய ஆலயம் என்ற புரிதல் அவர்களுக்கு வரட்டும். தொழில்நுட்பத்திற்கு அடிமையாதல், சமூக ஊடகங்கள், வீடியோ கேம்கள் ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். அவர்கள் தங்கள் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தட்டும். ரபேலின் குணமாக்கும் சக்தி அடிமைத்தனத்தின் மூல காரணமான உள்காயங்களையும் வெறுமையையும் குணமாக்குகிறது. அவர்கள் இனி தற்காலிக இன்பங்களில் ஆறுதல் தேட மாட்டார்கள். அவர்களின் முழுமையான திருப்தியும் மகிழ்ச்சியும் தேவனில் மட்டுமே இருக்கும். இந்த விடுதலை உண்மையானது. இந்த விடுதலை நிரந்தரமானது. நீங்கள் இனி அடிமைகள் அல்ல, நீங்கள் சுதந்திரமானவர்கள். ஆமென். ரபேலின் குணமாக்கும் ஆற்றல் உச்சத்தை அடையும்போது நான் ஒரு புதிய சிருஷ்டிப்பை பிரகடனப்படுத்துகிறேன்.
பழையவைகள் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. உங்கள் உடல் புதுப்பிக்கப்படுகிறது. நோயுற்ற செல்கள் ஆரோக்கியமான செல்களால் மாற்றப்படுகின்றன. பலவீனமான உறுப்புகள் பலப்படுத்தப்படுகின்றன. உங்கள் ஆற்றல் மட்டம் அதிகரிக்கிறது. நீங்கள் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருப்பீர்கள். நாள்பட்ட வலிகள், சோர்வு உங்களை விட்டு நீங்குகிறது. நீங்கள் இளமையாகவும் வலிமையாகவும் உணர்வீர்கள். உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுகிறது. எதிர்மறை சிந்தனை முறைகள் நேர்மறையாக மாறுகின்றன. உங்கள் நினைவாற்றல் கூர்மையாகிறது. உங்கள் கவனம் அதிகரிக்கிறது. நீங்கள் தெளிவான கூர்மையான மனதுடன் முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. தேவனோடு உள்ள உங்கள் உறவு பலப்படுகிறது. நீங்கள் ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். நீங்கள் வேதத்தை வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் விசுவாசம் வளரும். நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறுகிறீர்கள். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நீங்களும் உங்களை பார்க்கத் தொடங்குகிறீர்கள். வலிமையானவர், ஆரோக்கியமானவர், மகிழ்ச்சியானவர், வெற்றிகரமானவர். இது உங்களின் புதிய யதார்த்தம். பிரதான தூதர் ரபேல் இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் முத்திரையிடுகிறார். இது வெறும் தற்காலிக உணர்வு அல்ல, இது ஒரு நிரந்தரமான மாற்றம். உங்கள் டிஎன்ஏவிலேயே இந்த குணப்படுத்துதல் எழுதப்படுகிறது. உங்கள் தலைமுறைகளிலும் இந்த ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதம் பாயும். ஆமென். இப்போது புனித மிக்கேலின் விடுதலை, கேப்ரியலின் செழிப்பு மற்றும் ரபேலின் குணப்படுத்துதல் ஆகிய 3 சக்தி வாய்ந்த அலைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைகின்றன. இது ஒரு மும்புரி நூல். அது எளிதில் அறுந்து போகாது. நான் இப்போது இந்த 3 பிரதான தூதர்களின் சக்தியையும் உங்கள் எதிர்காலத்தின் மீது பிரகடனப்படுத்துகிறேன். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பாதைகள் நேராக்கப்பட்டுள்ளன. உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும். உங்கள் கனவுகள் நனவாகும். புனித மிக்கேல் உங்களுக்கு முன்னால் சென்று ஒவ்வொரு எதிரியையும் ஒவ்வொரு தடையையும் நீக்குவார். பிரதான தூதர் கேப்ரியல் உங்களுக்கு முடிவற்ற வாய்ப்புகளையும் நிதி ஆதாரங்களையும் கொண்டு வருவார். பிரதான தூதர் ரபேல் உங்கள் உடலையும் மனதையும் ஆவியையும் எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருப்பார். நீங்கள் தேவனுடைய தயவின் ஒரு நடமாடும் சாட்சியாக இருப்பீர்கள். மக்கள் உங்களைப் பார்த்து நிச்சயமாக தேவன் இவரோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். உங்கள் கதை விரக்தியில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையைத் தரும். உங்கள் சாட்சி சந்தேகப்படுபவர்களின் விசுவாசத்தை தூண்டும். நீங்கள் இனி இருளில் நடக்க மாட்டீர்கள். தேவனுடைய ஒளி உங்கள் பாதையை பிரகாசிக்கும். நீங்கள் தனியாக போராட மாட்டீர்கள். பரலோகத்தின் சேனைகள் உங்களோடு போரிடும். நீங்கள் பற்றாக்குறையில் வாழ மாட்டீர்கள். பரலோகத்தின் களஞ்சியங்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன. இது உங்கள் புதிய வாழ்க்கை. இது உங்கள் உரிமை. இதை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த ஜெபத்தின் உச்சக்கட்டத்தில் நாம் வெற்றியை பிரகடனப்படுத்துகிறோம். வேலை முடிந்துவிட்டது. ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்பட்டு விட்டது. அற்புதங்கள் நிகழத் தொடங்கிவிட்டன. நான் இப்போது பரலோகத்தில் தீர்ப்பை அறிவிக்கிறேன். என் சகோதரன், என் சகோதரி விடுதலையாக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் செழிப்பாக உள்ளனர். அவர்கள் குணமடைந்துள்ளனர். சாத்தானே, உன் அதிகாரம் முடிந்துவிட்டது. நீ தோற்கடிக்கப்பட்ட எதிரி. நீ இனி அவர்களைத் தொட முடியாது. கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களை மூடுகிறது. பரிசுத்த ஆவியின் நெருப்பு அவர்களைச் சுற்றியுள்ளது. பிரதான தூதர்களின் படை அவர்களை பாதுகாக்கிறது. வறுமையே, உன் பிடியை விட்டுவிடு. நோயே, உன் அதிகாரத்தை விட்டுவிடு. கடனே, நீ ரத்து செய்யப்பட்டு விட்டாய். பொறாமையே, நீ சக்தியற்றவன். தோல்வியே, உனக்கு இனி இடமில்லை. இது தேவனுடைய இறுதி தீர்ப்பு. இது மாற்ற முடியாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் இந்த வார்த்தை ஒழியாது. இப்போது உங்கள் கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வெற்றி ஏற்கனவே உங்களுடையது. அற்புதம் ஏற்கனவே உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் போரிலிருந்து வெளியே வரவில்லை. நீங்கள் வெற்றி ஊர்வலத்தில் நுழைகிறீர்கள். உங்கள் கண்ணீரின் நாட்கள் முடிந்துவிட்டன. கொண்டாட்டத்தின் நாட்கள் தொடங்கிவிட்டன. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட்டுள்ளது. உங்கள் சாம்பலுக்கு பதிலாக தேவன் உங்களுக்கு அழகின் மாலையை கொடுக்கிறார். அழுதலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் வெற்றி நாள். ஆமென். நாம் இந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை முடிக்கும்போது ஒரு இறுதி முத்திரையை இடுவோம். 777 2027 என்ற எண் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பூரணத்துவத்தை குறிக்கிறது. பிதாவின் அன்பு உங்களை மூடுகிறது.
குமாரனின் கிருபை உங்களை மீட்டுள்ளது. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்புகிறது. இந்த தெய்வீக முத்திரை உங்கள் நெற்றியில் வைக்கப்படுகிறது. இது உங்களை தேவனுக்குச் சொந்தமானவர் என்று அடையாளப்படுத்துகிறது. இது உங்களை தீமையிலிருந்து பாதுகாக்கிறது. இது உங்களுக்கு பரலோகத்தின் அதிகாரத்தை அளிக்கிறது. நீங்கள் எதை பூமியிலே கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் எதை பூமியிலே அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்கள். மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள். அது கீழ்ப்படியும். உங்கள் வங்கிக் கணக்கை பார்த்து நிரம்பி வழி என்று சொல்லுங்கள். அது நிரம்பும். உங்கள் உடலை பார்த்து குணமடை என்று சொல்லுங்கள். அது குணமாகும். வார்த்தையின் வல்லமை உங்கள் நாவில் உள்ளது. நீங்கள் தீர்க்கதரிசிகள். உங்கள் சொந்த வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாக உரைக்கத் தொடங்குங்கள். உங்கள் வார்த்தைகள் வெறுமையானவை அல்ல. அவை தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டுள்ளன. அவை புதிய யதார்த்தங்களை உருவாக்கும். 777 728 என்ற முத்திரை இப்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கை இனி ஒருபோதும் பழையபடி இருக்காது. நீங்கள் மாற்றப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் அதிகாரமளிக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள். ஆமென், 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 ஆமென். பரலோகத்தில் இது செய்யப்பட்டு விட்டது. பூமியிலும் இது நிறைவேறிவிட்டது. அற்புதம் உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. இன்றிரவு நீ உறங்கும்போது தேவதூதர்கள் உனக்காக வேலை செய்வதை உணர்வாய். காலையில் நீ எழும்போது உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தைக் காண்பாய். ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய பலம், ஒரு புதிய மகிழ்ச்சி உன்னை நிரப்பும். இந்த ஜெபத் சங்கிலியை அறுத்துவிடாதே. இது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது போல மற்றவர்களுக்கும் இருக்கட்டும். இந்த வீடியோவை உனக்குத் தெரிந்த 3 பேருக்காவது அனுப்பு. அவர்களும் இந்த விடுதலையையும் செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் பெறட்டும். நீ கொடுக்கும்போது இன்னும் அதிகமாகப் பெறுவாய். இறுதியாக கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் நான் பணமழையை பெற்றுக்கொள்கிறேன் என்று எழுதி இந்த அற்புதத்தை உனதாக்கிக்கொள். தேவன் உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக.